ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ரைட் a சிம்பிள் C++ ப்ரோக்ராம். இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு C++ ப்ரோக்ராம் நம்ம எழுத போகிறோம். அதில் என்னென்ன கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு கிளாஸுக்குள்ளே 2 ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கெட்டிங் த இன்புட். இப்போ ஒரு யூசர்ட்டேருந்து ஒரு கீபோர்டு மூலமாக எப்படி நம்ம இன்புட் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இன்னொரு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாங்கின இன்புட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த கிளாஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். அது பார்த்தோம்னா லோக்கல் ஆப்ஜெக்ட்னு சொல்லணும். இப்போ நம்ம குளோபலானா இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ அந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆக்சஸ் பண்ண முடியும்னா, நம்ம பப்ளிக் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளே இருக்கிற வேரியபிள்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம அதை பப்ளிக் அப்படிங்கிற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் நம்ம இது பண்ணும்போது டிக்ளேர் பண்ணும்போது நம்ம அதை அவுட் சைடு த கிளாஸ் கூட நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் அது எப்படிங்கிறத அந்த டர்போசி டெர்மினல் மூலமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணலாம். உங்களுக்கு டர்போசி டெர்மினல் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் அவங்களுக்கு எப்படி ஒரு கிளாஸ் ப்ரோக்ராம் நம்ம டிஃபைன் பண்ணி அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நியூ ஃபைல் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ இதில் ஃபைல் மெனுவில் போய்ட்டு நியூவை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ noname01.cpp அப்படின்னு க்ரியேட் ஆகிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட் லைன் எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம அந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணணும். இப்போ இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறதுக்கு மூலமாக இப்போ இன்க்ளூடு ஐஓ ஸ்ட்ரீம் அப்படி கொடுக்குறேன். இப்போ இது என்னென்னா இன்புட் அவுட்புட்டு லைப்ரரிஸில் இருக்கிற இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸை ஃபுல்லாக நம்ம ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணுறோம். அந்த ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது பார்த்திங்கன்னா இன்க்ளூட் கான் ஸ்ட்ரீம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கெட் சிஹெச்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் கிளியர் ஸ்க்ரீன் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த கான்ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் டிக்ளேர் பண்ணிட வேண்டியதான். இப்போ கிளாஸ் நம்ம கிளாஸுக்கு நேம் வைக்க போகிறோம். இப்போ கிளாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா அப்படி கொடுக்குறோம். ஏன்னா நம்ம இப்போ ஒரு டேட்டாவை வாங்க போகிறோம், அந்த டேட்டாவை டிஸ்பிளே பண்ண போகிறோம். அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 2 ஃபங்க்ஷன்ஸில் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். இப்போ வாய்டு இப்போ நம்ம டேட்டா வாங்க போகிறனால இது என்ன கொடுக்கலாம்னா கெட் டேட்டா அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனோட நேமை நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ அடுத்து பார்த்தோம்னா இப்போ அந்த ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ 2 வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். இப்போ அந்த வேரியபிளை பார்த்தோம்னா நம்ம குளோபலாகவே டிக்ளேர் பண்ணிடுவோம், ஃபங்க்ஷனுக்கு வெளியவே டிக்ளேர் பண்ணிடுவோம். இப்போ நேம் வாங்குறதுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கேரக்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ கேரக்டர் வந்து ஒரு டேட்டா டைப். இதில் நம்ம ஆல்ஃபபெட்டு அந்த ஆல்ஃபபெட்ஸ் வேல்யூஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம். இப்போ நேம் ஆஃப் இப்போ மேக்ஸிமம் நேம் பார்த்திங்கன்னா ஒரு 20 கேரக்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது. இப்போ நேம் ஆஃப் 20 அப்படி கொடுக்குறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஏஜ். இப்போ ஏஜ் பார்த்தோம்னா இன்டீஜர் டேட்டா டைப்பில் தான் வரும். மோஸ்ட்லி 10, 15, 20, 50 அந்த மாதிரி வரும். இப்போ அது பார்த்தோம்னா ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளில் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதுக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம என்ன இந்த ப்ரோக்ராமோட பர்பஸே என்னென்னா, நம்ம ஒரு அந்த நேமை ஏஜை நம்ம என்ன பண்ணணும், யூசர்ட்டேருந்து நம்ம வாங்கணும், அதை அப்படியே பார்த்தோம்னா டிஸ்பிளே பண்ணணும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா கெட் டேட்டா ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம்னா, அந்த நேமு ஏஜை நம்ம வாங்குறதுக்காக. இப்போ என்ன பண்ண போகிறோம், சி அவுட். இப்போ நம்மள்கிட்ட என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு இதுக்கு பார்த்திங்கன்னா கேட்கணும். இப்போ சி அவுட் வந்து எதுக்காகனா, இப்போ அந்த டபுள் கோட்ஸுக்குள்ளே என்டர் பண்ணுற மெசேஜஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா டிஸ்பிளே பண்ணணும். நம்மளுக்கு அப்படியே நம்ம அவுட்புட் அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணும்போது அந்த என்டர் த நேம் அப்படிங்கிறது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இது என்டர் த நேம் டிஸ்பிளே ஆகணும்னா நம்ம என்ன கொடுப்போம், அதுக்குண்டான வேல்யூஸ் வந்து நம்ம கொடுப்போம். இப்போ நேமை வந்து என்டர் பண்ணுவோம். இப்போ அந்த நேம் என்டர் பண்ணும்போது சிஇன் அப்படிங்கிற கமாண்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம டைப் பண்ணுற வேல்யூவை வாங்கி அந்த நேம் அப்படிங்கிற வேரியபிளில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஏஜ் வந்து வாங்கி ஆகணும். இப்போ ஏஜ் வாங்குறதுக்கு இப்போ என்டர் யுவர் ஏஜ் அப்படி கொடுக்குறோம். இப்போ என்டர் யுவர் ஏஜ்னு கொடுத்தாச்சு.
இதில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் செமிகோலனில் தான் முடியணும். இப்போ அந்த சிஎன் கமாண்ட் ஆல்ரெடி எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இப்போ நம்ம யூசர் வந்து கீபோர்டு மூலமாக ஒரு வேல்யூ கொடுக்குறத வாங்கி நம்ம அதுக்கு அடுத்து எந்த வேரியபிள் நம்ம மென்ஷன் பண்ணுறோமோ அந்த வேரியபிளில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடும். இப்போ பார்த்தோம்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம், நேமையும் வாங்கிட்டோம், ஏஜையும் வாங்கிட்டோம். இப்போ வாங்கினதை நம்ம வந்து அவுட்புட்டில் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். இப்போ அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இப்போ அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். இப்போ வாய்ட் டிஸ்பிளே டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம், டிக்ளேர் பண்ணுறோம். இப்போ அந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோம்னா சி அவுட்டுங்கிறது எதுக்குன்னா, நம்ம அந்த வித்தின் த டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன நம்ம டைப் பண்ணுறோமோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணு. யுவர் நேம் இஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸப்ஷன் ஆப்ரேட்டருக்கு அடுத்து என்ன பண்ணுறேன், அந்த நேம் அப்படிங்கிறத நம்ம ஒரு டபுள் கோட்ஸ் இல்லாமல் நான் வந்து கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணோம்னா அந்த நேம்ங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூவை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணிடும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சி அவுட். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த ஏஜை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ண போகிறோம். யுவர் ஏஜ் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன ஏஜ் வந்து நம்ம அந்த ஏஜுங்கிற வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறோமோ அதை பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். இப்போ அதை நம்ம வந்து பார்த்தோம்னா 2 லைன் தான் கொடுத்துருக்குறோம். இதில் இப்போ நேமில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேல்யூவையும் ஏஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேல்யூவையும் என்ன பண்ணுறோம், டிஸ்பிளே பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பார்த்தோம்னா அந்த கிளாஸை பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணணும். இப்போ கிளாஸ் வந்து எப்படி க்ளோஸ் ஆகும்னா கர்லி பிரேசிஸ் அடுத்து என்ன வரேன் ஒரு செமிகோலன் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து ஒரு வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணோம். இப்போ மெயின் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், இப்போ அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இப்போ ஆப்ஜெக்ட் இல்லாமல் நம்ம அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற எந்த ஒரு டேட்டாவையும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். இப்போ அந்த கிளாஸ் டேட்டா அதை ஓப்பன் கர்லி பிரேசஸ் பண்ணதோட நம்ம கிளாஸை ஓப்பன் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணணும்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லா வேரியபிள்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸை நம்ம பப்ளிக்கில் பார்த்திங்கன்னா டிக்ளேர் பண்ணணும். இந்த பப்ளிக்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். இப்போ நீங்கள் அந்த பப்ளிக்குன்னு கொடுத்தா தான் அதுக்கு அடுத்து இருக்கிற அந்த நேமுங்கிற ஏஜுங்கிற வேரியபிளாக இருக்கட்டும் நம்ம அவுட் சைடு த கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ அவுட் சைடு த கிளாஸ் மீன்ஸ் வாட், இந்த ஓப்பன் கர்லி பிரேசிஸ் க்ளோஸ் கர்லி பிரேசிஸ் செமிகோலன். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே பார்த்தோம்னா இந்த டேட்டாங்கிற கிளாஸோட மெம்பர்ஸ். இப்போ வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே பார்த்தோம்னா 2 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கிறோம், நேம் ஏஜ். அடுத்து பார்த்தோம்னா 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம், கெட் டேட்டா டிஸ்பிளே டேட்டா. இப்போ இதெல்லாமே பார்த்தோம்னா பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம், நம்ம கிளாஸுக்கு வெளியே அந்த மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணலாம், கால் பண்ணிக்கலாம். இப்போ டேட்டா ஸ்பேஸ் விட்டு டீன்னு கொடுத்துட்டேன். இப்போ டேட்டாங்கிறது என்னது, அந்த கிளாஸோட நேமு. டிங்கிறது என்னது, அந்த கிளாஸுக்கு உண்டான ஆப்ஜெக்ட். இப்போ அந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், உள்ளே இருக்கிற வேரியபிளையோ ஃபங்க்ஷனையோ நம்ம என்ன பண்ணலாம், கால் பண்ணலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம், கால் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்ட் டாட் ஃபங்க்ஷன் நேம். இப்போ எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோமோ அந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ டி டாட் டிஸ்பிளே டேட்டா. இப்போ ஃபஸ்ட்டு எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கெட் டேட்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். செகண்ட் எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டேட்டா, ஆப்ஜெக்டா டிஸ்பிளே டேட்டான்னு கொடுத்துரும். அப்போ அந்த செகண்ட் இருக்கிற ஃபங்க்ஷன் கால் ஆயிரும். இப்போ அடுத்து பார்த்தோன்னா கெட் கேட்ச். ஏன்னா இது வந்து எதுக்குன்னா நம்மளுக்கு அந்த அவுட்புட் வந்து ஸ்க்ரீன்லேருந்து டக்குன்னு நம்மளுக்கு டிஸப்பியர் ஆகாமல் ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. இப்போ கிளியர் ஸ்க்ரீன். இப்போ அந்த சிஎல்ஆர் எஸ்சிஆர் நம்ம எதுக்காக கொடுக்குறோம்னா நம்ம அவுட்புட் வரப்போ ஒவ்வொரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தோம்னா அந்த அவுட்புட் ஸ்க்ரீனை பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணும். இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா பார்த்துக்கிறங்க. இப்போ ஹெட்டர் ஃபைல் கொடுத்துருக்குறோம். ஹெட்டர் ஃபைலோட யூஸ் என்னென்னா நம்ம அந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். உள்ள ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்லாம் நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம இது மூலமாக தான் நம்ம இம்போர்ட் பண்ண முடியும், இந்த ஹெட்டர் ஃபைல் மூலமாக. இப்போ அடுத்து ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். கிளாஸோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா. அந்த கிளாஸ் உள்ளே இருக்கிற எல்லா வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனையுமே பப்ளிக்கில் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் இருக்குது, 2 ஃபங்க்ஷன் இருக்குது. வாட் ஆர் த வேரியபிள்ஸ்னு பார்த்தோம்னா நேம் அண்ட் ஏஜ். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா கெட் டேட்டா அப்படின்னு ஒரு நேமில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டிஸ்பிளே டேட்டா அப்படிங்கிற நேமில் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இப்போ நம்ம அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக உள்ளே இருக்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம கால் பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த ஃபங்க்ஷன் கால் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் தான். இப்போ அந்த ஃபங்க்ஷன் கால், ஏன்னா இது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறேன்னு. இப்போ ஃபங்க்ஷன் இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபங்க்ஷன் கால்.
இது நம்ம இது மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு மறக்காது. அதுக்காக என்ன பண்ணணும்னா நம்ம கமாண்டில் கொடுத்துருவோம். இந்த டபுள் ஸ்லாஷ்க்கு அடுத்து நம்ம என்னென்ன டைப் பண்ணுறோமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் லைனாக மென்ஷன் பண்ணிக்கிறேன் கம்பைலர். அந்த லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த டபுள் ஸ்லாஷ்க்கு அடுத்து இருக்கிற கமாண்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ நம்ம இது மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ரோக்ராமை நம்ம கம்பைல் பண்ணுவோம். இப்போ கம்பைல் பண்ணிட்டோம்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு, நோ எரர். அடுத்து நம்ம ரன் பண்ண போகிறோம். இப்போ ரன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்டர் த நேம் அப்படி கேட்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய நேமே கொடுக்குறோம், ஜெனிக்ஸ்னு கொடுக்குறோம், என்டர் அடிக்கிறோம். இப்போ என்டர் யுவர் ஏஜ்னு கேட்குது. இப்போ நம்ம 38ன்னு கொடுக்குறோம். அடுத்து என்டர் கொடுக்குறோம். யுவர் நேம் இஸ் ஜெனிக்ஸ், யுவர் ஏஜ் இஸ் 38. அப்படி பார்த்தோம்னா கண்டினியூஸாக நெக்ஸ்ட் லைனில் போகாமல் நம்மளுக்கு வருது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைனில் வந்தால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இப்போ அது என்ன பண்ணுறோம்னு பாருங்கள். இப்போ இந்த நேமுக்கு அடுத்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகணும். அப்போ என்ன பண்ண போகிறோம், எண்ட் எல். இந்த எண்ட் எல்லோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா எண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ போய் திரும்ப ஒருக்கா நம்ம ரன் பண்ணி கம்பைல் பண்ணி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு அந்த அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் நீட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் திரும்ப கம்பைல் பண்ணியிருக்கிறேன். இப்போ திரும்ப இன்புட் கொடுக்குறேன், என்டர் யுவர் ஏஜ் 38. இப்போ பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு நீட்டாக ஒரு ஆர்டராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் யூஸிங் கிளாஸ். இப்போ நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பிகினர்ஸுக்கு நல்ல கொஞ்சம் புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு ஒரு கான்செப்டையும் உங்களுக்கு டீச் பண்ண முடியுமோ நான் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸாக நான் போட்டுக்கிட்டு இருப்பேன். நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் லேர்ன் பண்ணிக்கிறங்க. ஏதாவது ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிட்டோம்னா அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா லாங்குவேஜுமே அதே மாதிரி தான். இப்போ ஜாவாவாக இருக்கட்டும், பைத்தானாக இருக்கட்டும், ஒரு சில அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் மாறுமே தவிர பட் எல்லாத்துக்குமே ஒரே டெக்னிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரே டெக்னிக், ஒரே கான்செப்ட் தான். ஏன்னா எல்லாமே ஊப்ஸ் கான்செப்டில் வர்ற அந்த டெக்னிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டினியூஸாக என்னுடைய வீடியோஸ் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு போடுறனால கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் பார்ப்பீங்க. பட்டு இதுதான் என்னுடைய 2வது வீடியோ. போக போக உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு எப்படியெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு நான் டீச் பண்ண முடியும், என்னென்ன மெத்தடில் உங்களுக்கு டீச் பண்ணால் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத நான் அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு ஷார்ட் அண்ட் சிம்பிளாக உங்களுக்கு ஒவ்வொரு கான்செப்டாக நான் வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.